என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நிறைய பங்க்கில் பார்க்குறேன் ஒரே கூட்டமாக இருக்குது. அப்புறம் விசாரிச்சு தான் தெரிஞ்சது கேஸ் வந்து எல்லாம் ஃபில் பண்ண வெயிட் பண்ணுறாங்கன்னு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வதந்தி தான். ஆனால் அது ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லையும் போட்டு கியூவில் நின்று கேஸ் ஃபில் பண்ணுறது, அப்புறம் இந்த பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது, இது வந்து வழக்கம்போல நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது நான் கேஸுக்கு இந்த வண்டி கியூ நிற்குதுன்னு நினச்சேன். ஆனால் கேஸை தாண்டி இப்போ டீசல், பெட்ரோல் எல்லாத்துக்குமே கியூ நிற்கிறாங்க இப்போ. எல்லா பங்க்லேயும் சரியான கூட்டங்க. இன்றைக்கி சென்னையில் எந்த பக்கம் போனாலும் ஒரு பங்க்கு விடாமல் அவ்வளோ கியூ நிற்குது. கேஸுக்கு கியூ நிற்கிறத விட பெட்ரோல், டீசல் கியூ நிற்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அரசியல் சூழ்ச்சியா இல்லை வேறு என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு வதந்தி தான். ஒரு 2, 3 நாளில் ஒரு 1 வீக்கில் எல்லாமே சரியாயிடும். ஆனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் கியூ நிற்கிறத பார்க்கும்போது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். சரியான கூட்டம். அந்த ரோடு ஃபுல்லாக கியூ நிற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டு இல்லைங்கிறாங்க. எல்லாமே டீ காஃபி ஓவர். ஒன்லி டீ காஃபி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலே மூடிட்டாங்க சிலிண்டர் இல்லாமல். ஐ மீன் கேஸ் இல்லாமல் நிறைய ஹோட்டலுக்கு தட்டுப்பாடு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் நிலைக்கு வந்துடும். சகஜமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் பயப்பட வேண்டாம். தைரியமாக இருங்க. தேங்க்யூ.